அவ தான் கர்மாவுடைய சக்தி. நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா சக்தி எந்த தெய்வம் அதிகமாக எடுக்குதோ, அந்த தெய்வத்துக்கு தான் பெண் வரமாட்டாங்க. பெண் வரக்கூடாது அப்படிங்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு எடுத்துக்கலாம். ஐயப்பன் சாமி கோயில்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆண் மட்டும் தான். பெண் வந்து கிடையாது. பெண் என்பவள் கர்மாவை செய்ய தூண்டுபவள். அவள் செய்ய தூண்ட போய் தான் ராஜா இவ வந்து புலி இது மேல ஏறி வர்ற அந்த சூழ்நிலை. இந்த அவதாரத்துக்குள்ள அவதாரமே எடுத்து ஆரம்பிச்சது. அதனால அதே சமயம் வந்து ஆ பெண்ணே இல்லாமல் பிறந்த ஒரு ஒரு கடவுள். அதனால இங்க வந்து பெண்ணின் தன்மையே அங்க வந்து இல்லாத ஒரு தன்மையாக உருவான கடவுள். அதனால இந்த பெண் வந்து அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா, ஆசைகளை எல்லாம் துறந்த ஒரு கடவுள் மாரி. ஆ அதாவது ராஜாக்க பதவியும் சரி, திருமணம் இதுவும் சரி, இந்த இதெல்லாம் துறந்த ஒரு இடம். அதேபோல் பார்த்தீங்கன்னா, நல்ல அந்த விரதம் இருக்கும் முறைகள் பார்த்தீங்கன்னா, அ ஐயப்பனருக்கு ஐய ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த தை மாசம் இந்த சூரிய ஒளி அந்த நம்ம பொங்கல் அந்த சமயத்தில் தான் சூரிய ஒளியுடைய முக்கியத்துவத்துக்குரிய நாளா தான் நம்ம வந்து அவருடைய மகர ஜோதி எரியும். அவ்வளோ முக்கியமான ஒரு இது. அந்த இங்க வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே உலகியல் வாழ்க்கையிலருந்து மீண்ட வெளிய வரணும்.